Hello NN for you squad. Welcome to 1 minute preparation of anatomy 2 mark question. Question number 39 out of 87. 39 question ல என்ன கேட்டிருக்காங்க அப்படினு பாருங்க. Pleural recess. Pleural recess ஓட மீனிங் டெஃபினிஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. Pleura அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லங்க கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயரோட பேர் தான் pleura. Pleural recess அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ். இந்த லங்கு கவர் பண்ணிட்டு இருக்க pleuraக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறது அந்த क्वेश्चनோட மீனிங் மாதிரி. இத வச்சு நீங்க டெஃபினிஷன் எழுதிடலாம். Pleural recess are the potential space. Potential அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அதோட கேப்பபிலிட்டி, அதனால கண்டிப்பா அதை பண்ண முடியுங்கிற மாதிரி. பொட்டன்ஷியல் ஸ்பேஸ் இன் த pleural cavity ஃபார் த லங் எக்ஸ்பேன்ஷன். டியூரிங் வந்து நம்ம ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணும்போதும் எக்ஸ்ஹேல் பண்ணும்போதும் லங் வந்து கண்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்ஸும் எந்த ஒரு போன்ஸும் அதுக்கு அப்டக்கிளாக இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக வந்து என்ன பண்ணணும்னா லங் மூவ் ஆகணும். அந்த ஸ்பேஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா pleural recessன்னு சொல்றாங்க. இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். லங்ஸ் இருக்கு, டியூரிங் நம்ம ஏரை வந்து இன்ஹேல் பண்ணும்போது லங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது இங்க இருக்கக்கூடிய ரிப் போன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லங்கை வந்து டேமேஜ் பண்ணாத இருக்கிறதுக்காக இருக்க ஸ்பேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா pleural recess. ஓகே, இப்போ பாருங்க இதுல ரெண்டு டைப் இருக்கு. காஸ்டோ டயப்ரமேட்டிக் recess and காஸ்டோ மீடியாஸ்டைனல் recess. These are the two types of pleural recess. இப்போ உங்களுக்கு pleural recess என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. டோட்டலா பாத்தீங்கன்னா 39 questions பார்த்துட்டோம். ப்ரீவியஸா 38 question நம்மளோட சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டினும் ரிவைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Thank you guys.